ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பவித்ராவோட ஃப்ரெண்டு சைமந்தா அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்தது மட்டும் இல்லாமல் பவித்ராவுக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் பவித்ரா அவர்கள் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அது ஏன்? அதே மாதிரி மஞ்சரி அண்ட் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரையும் தெருக்கி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்ச 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். பவித்ராவுடைய ஃப்ரெண்ட் சைமந்தா இல்லை சமந்தா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டாங்க. காலையில் வந்தது மட்டும் இல்லாமல் பவித்ராவுக்கு ஏகப்பட்ட அட்வைஸை கொடுத்துருக்காங்க. என்ன அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா கதறி எழுதுகிறாங்க. என்ன தான் பண்ணுறேன், சரியாக தான் பண்ணிட்டு இருக்குன்னா, என்ன நல்லா ரெகனைசேஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளோட பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. ஸோ இதுக்கு பவித்ராவுடைய ஃப்ரெண்ட் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் ஹர்ட் பண்ணாமல், கஷ்டப்படுத்தாமல், கத்தாமல், கதறாமல், ஒருத்தரை பயங்கரமாக திட்டாமல், இப்படியும் ஒரு கேமை ப்ளே பண்ணலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்றதுக்கு நீ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நீ எந்த விதத்துலையும் தப்பாக போய் சேரல, எல்லாமே நல்லா தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க பவித்ரா அவர்களுக்கு. ஸோ அதை கேட்டோடனே பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. ஸோ பவித்ராவை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயர், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர், ஃபிசிக்கலாக எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அது வேறு லெவலில் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். டாஸ்க்னா டாஸ்க் அதோடு நிறுத்திடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா ஜாலியாக அவங்க பாட்டுக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, சமைப்பாங்க. மற்றபடிக்கு ஏதோ அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்தாங்க அப்படின்னா அதை பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பவித்ரா அவர்கள். மற்றபடிக்கு கண்டென்ட்காக பண்ணணும், இதுக்காக பண்ணணும், நான் போய் பாறேன், ஒரு பெரிய சண்டை எடுக்க போகிறேன், நான் போய் பாறேன், இதை நான் பண்ண போகிறேன், நான் போய் பாறேன், இவங்களால தோல் உரிக்க போகிறேன், தெருக்கி விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வாண்டடாக செய்யக்கூடிய கேரக்டர் பார்த்திங்கன்னா பவித்ரா கிடையாது. ஸோ அது பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சரி அண்ட் ஜாக்லின். ஸோ இவங்கள பார்த்திங்க அப்படின்னா தெருக்கி விட்டுருந்தாங்க நம்மளுடைய பவித்ராவுடைய ஃப்ரெண்டு. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மஞ்சரி அவர்கள் இந்த 3 முட்டை சாப்பிட்டதுனால தான் பவித்ரா அப்படிங்கிற ஒரு பேரே தெரியுது, அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டே மக்களுக்கு தெரியுது. ஒருவேளை நான் அந்த 3 முட்டையை அவங்களுக்கு உடச்சி ஊற்றாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த டெவில் டாஸ்கில் கண்டிப்பாக பவித்ரா அப்படின்றவங்களே யாருன்னே தெரிஞ்சிருக்காது, மக்களுக்கே தெரிஞ்சிருக்காது, ரெகனைசேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு மொத்த கிரெடிட்ஸும் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இதுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட் இந்த முட்டை உடச்சி ஊற்றுற விஷயங்களை பேசுனீங்களா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி, அது ரொம்ப தப்பு, செஞ்சது என்னமோ நீங்கள் தான், ஆனாலும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டது அவள் தான். ஸோ மொத்த கிரெடிட்ஸும் நீங்கள் எடுத்துக்கூடாது, அவளுக்கும் நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் கேட்ட உடனே மஞ்சரிக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஐயோ இவங்க என்னத்தை சொல்ல வராங்க, என்னத்தை பேச வராங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஜாக்லினுக்கும் இருந்தது. அதே மாதிரி பவித்ரா அவர்கள் போயிட்டு மஞ்சரிக்கிட்டையும் அதுக்கப்புறம் ஜாக்லின் நீங்கள் தான் இப்படி தான் பேசுவீங்களா, அந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது பவித்ரா என்ன திடீர்னு இப்படிலாம் பேசுதே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மஞ்சரிக்கு ஒன்றுமே புரியல, நீ எதை பற்றி பேசுகிற, என்ன டாப்பிக்கை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க. ஜாக்லின் இருங்க நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், இருன்னு சொல்கிறாங்க. அப்பயும் பவித்ரா பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டு போயிட்டாங்க. அது ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு, அப்புறம் நார்மல் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ பவித்ரா உடைய ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா மஞ்சரியை பற்றியும் ஜாக்லினை பற்றியும் சொன்னதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.